சமகால விந்தை செய்திகள் பாகம் 36. ஒரு 1,27,000 அடி உயரத்திலிருந்து குதித்த விண்வெளி வீரர். ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஃபெலிக்ஸ் என்பவர் பூமியிலிருந்து 1,27,000 அடி உயரத்தில் இருந்து, அதாவது விண்வெளியின் விளிம்பிலிருந்து குதித்து சாதனை படைத்துள்ளார். எந்தவித இயந்திர உந்துதல்களின்றி ஒளியின் வேகத்தை விட அதிக வேகத்தில் பயணித்த முதல் மனிதன் என்ற சாதனையையும் புரிந்துள்ளார். இந்த சாகசத்திற்கு ஸ்பான்சர் வழங்கிய ரெட்புல் நிறுவனம் தனது யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பியது. இந்த ஒளிபரப்பை அதிகபட்சமாக ஒரே நேரத்தில் 8 மில்லியன் நபர்கள் பார்த்துள்ளனர். சாதனைக்காக சாகவும் துணிந்தவர்கள் இல்லாமலும் இல்லை. எழுதும் போதே இலக்கண மற்றும் எழுத்து பிழைகளை இனம் காணும் நவீன பேனை. கணனியில் தட்டச்சு செய்யும் போது எழுத்து மற்றும் இலக்கண பிழைகள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்துவதில்லை. ஆனால் பேனையால் எழுத முற்படும் போது இத்தகைய பிழைகள் வருவதை இயற்கையே. அதையும் முழுமையாக குறைக்க ஒரு இலத்திரனியல் பேனை உருவாக்கப்பட்டுள்ளது. லேர்ன்ஸ்டிஃப்ட் என்ற ஜெர்மன் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இப்பேனை ஒவ்வொரு பிழைகளுக்கும் சிறு அதிர்வுகளை ஏற்படுத்தும். கணனி போன்று பிழைகளை திருத்த முடியாவிட்டாலும் எழுதும் போதே அனைத்து பிழைகளையும் இனங்காண முடிவது சிறப்பானதாகும். அடடா, ஆளுக்கொரு பேனை வாங்கிவிட்டால் போச்சு. டச் மொழியில் எழுதுபவர்களுக்கு இனி இது வசதியாகிவிட்டது. கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படுத்தும் LED விளக்கு. LED விளக்குகளால் மனிதர்களின் கண் பார்வைக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்று ஸ்பெயின் நாட்டு ஆராய்ச்சியாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விலை குறைவான குண்டு பல்புகளைத்தான் மக்கள் பல ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். ஆனால் இவை வெப்பத்தை அதிகளவில் உமிழ்வதாகவும் மின்சாரத்தை அதிகளவில் உறிஞ்சுவதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதற்கு மாற்றாக LED எனப்படும் லைட் எமிட்டிங் டயோட் விளக்குகள் அறிமுகமானது. இவை குண்டு பல்புகள் பயன்படுத்தும் மின்சாரத்தில் 1/5 பகுதியை மட்டுமே பயன்படுத்துவதாகவும் சுற்றுச்சூழலுக்கு மிக சிறப்பானது என்றும் கூறப்பட்டது. இதனால் ஐரோப்பிய யூனியனில் பல ஆண்டுகளுக்கு முன்பே குண்டு பல்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்தியாவில் 2009ஆம் ஆண்டில் 100 வாட்ஸ் குண்டு பல்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் செல்போன்கள், தொலைக்காட்சி என்று பல்வேறு மின்னணு சாதனங்களில் LED பயன்பாடு அதிகரித்துவிட்டது. தற்போது மக்களிடம் LED பல்புகளை பற்றி மின்சாதன நிறுவனங்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றன. சென்னையில் குடிசைகளுக்கு இந்த வகை பல்புகளை இலவசமாக வழங்குவது குறித்து மாநகராட்சியும் ஆலோசித்து வருகிறது. ஆனால் LED பல்புகளால் மனிதர்களின் கண் பார்வைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ஸ்பெயின் நாட்டு ஆராய்ச்சியாளர் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளார். மேட்ரிடில் உள்ள கேம்ப்ளூட்டன்ஸ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் செலியா சான்செச் ரமோஸ் என்பவர் தலைமையில் ஒரு குழு LED பல்புகள் குறித்து ஆராய்ச்சி நடத்தி முடிவை வெளியிட்டுள்ளனர். இது குறித்து ரமோஸ் கூறுகையில், LED பல்புகள் சுற்றுச்சூழலுக்கு சிறப்பானது என்றாலும் அதிலிருந்து நீல மற்றும் செங்கர நீல கதிர்கள் வெளியாகின்றன. இவை சிறிய அலைவீச்சை கொண்ட சக்தி வாய்ந்த கதிர்கள். இவை அதிக சக்தி வாய்ந்தவை என்றாலும் குளுமையாக இருப்பதால் சாதாரணமாக அதை பார்த்து கொண்டிருக்க முடியும். இது போன்று LED விளக்குகளின் வெளிச்சத்தை பார்க்கும்போது அது கண்ணின் விழித்திரையை பாதிக்கும். கண்கள் வெளிச்சத்தின் துணையுடன் பார்க்கக்கூடிய தன்மை கொண்டது. மாறாக வெளிச்சத்தை மட்டும் பார்க்கக்கூடியது அல்ல என்றும், LED விளக்குகள் உமிழும் வெளிச்சம் குளுமையாக இருப்பது போல் தோன்றினாலும் அதனால் கண் பார்வைக்கு ஆபத்து அதிகம் எனவும் கூறியுள்ளார். ஆகா, இப்படி ஒரு ஆராய்ச்சியின் முடிவும் வந்துவிட்டதா? இனி என்ன பண்ணுவது? யோசிப்போம். இதை உலகின் முடிவிடம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள்.
பௌதிகவியல் அடிப்படையில் பார்த்தால் உலகம் ஆஸ்திரேலியாவில் முடிவடைவதாக சொல்கிறார்கள். இதுதான் கண்டங்களின் முடிவிடம். ஆஸ்திரேலிய கண்டத்தின் தெற்கு பகுதியில் நலபோர் பிளேன் என்ற பாரிய நிலப்பரப்பு காணப்படுகின்றது. 2,70,000 சதுர கிலோமீட்டர்களை பரப்பளவாக கொண்ட இப்பகுதி முழுவதும் உறுதியான பாறை படிமங்களுடன் காணப்படுகிறது. இதன் ஆரம்பத்தில் இருந்து முடிவை சென்றடைய 1000 கிலோமீட்டர்கள் பயணிக்க வேண்டுமென்றால் அமைப்பை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இப்பகுதி சுமார் 65 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியதாக கணிக்கப்பட்டுள்ளது. உலகின் முடிவிடத்தையும் உங்களுக்கு காட்டியாச்சு. இனி சந்தோஷம்தானே? அமெரிக்காவில் 22 பேர் கொண்ட ஊரின் 4 வயது மேயர். அமெரிக்காவை சேர்ந்த 4 வயதான சிறுவர் ஒருவர் டொசட் எனும் ஊரின் மேயராக தேர்வு செய்யப்பட்ட வினோத சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மினசோட்டா என்ற அமெரிக்க மாநிலத்தில் உள்ள டொசட் எனும் ஊரில் மொத்தமாக 22 பேர் மட்டுமே வாழ்கின்றனர். இவ்வூரிலேயே 4 வயதான ராபர்ட் டப்ஸ் என்ற சிறுவன் மேயராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். மேற்படி ஊரில் டேஸ்ட் ஆஃப் டொசட் எனும் திருவிழா நடைபெறும். இதன்போது குலுக்கல் முறையில் மேயர் தெரிவு செய்யப்படுவார். இவ்வாறே 4 வயதான ரோபர்ட்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இந்த குழுக்களில் பங்கு பெற்ற $1 மட்டுமே செலுத்த வேண்டுமாம். இதில் ரோபர்ட்டும் பணம் செலுத்தி பங்கு பற்றி மேயராகவும் மாறியுள்ளார். முன்பள்ளி படிப்பை கூட முடிக்காத இச்சிறுவன் மிகவும் திறமைசாலி என அவ்வூர் மக்கள் போற்றுகின்றனர். அவ்வூரின் குறைகளை அறிந்து கொள்ள தடியொன்றுடன் ஊரை சுற்றி வரும் மேயர் மக்களின் குறைகளையும் கேட்டுக்கொள்கிறார். மேலும் மக்களுக்கு மீன் எவ்வாறு பிடிப்பது என்பது குறித்தும் மக்களுக்கு யோசனை கூறுகிறார். இதேவேளை தனக்கு சோபியா எனும் காதலி இருப்பதை எதுவித நாணமுமின்றி ஒப்புக்கொள்கிறார் 4 வயது மேயர். அட, 4 வயது மேயர். கனவா இது நனவா? நம்ப முடியவில்லை. ஊரில் இருப்பவர்களுக்கு உண்மையாகவே மூளை இருக்கிறதா என்ற சந்தேகம் இப்போது எனக்கு வருகிறதே. ஆனாலும் பையன் சமத்தா தான் இருக்கிறார். ஸ்ப்ரே பண்ணுவதன் மூலம் உடலில் கச்சிதமாய் பொருந்தக்கூடிய ஆடைகள் அறிமுகம். ஸ்பானிஷ் ஆடை அலங்கார நிபுணர் மேனல் டோரஸ் என்பவர் உலகின் முதல் ஸ்ப்ரே மூலம் ஆடை வடிவமைப்பதை கண்டுபிடித்துள்ளார். உடலில் ஸ்ப்ரே பண்ணிய சிறிது நேரத்தில் அதை கலட்டலாம், துவைக்கலாம், திரும்பவும் அணியலாம். ஆகா, இந்த சின்ன மூளையை வைத்து எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இன்னும் என்னென்ன ஆச்சரியத்துக்குரிய விடயங்கள் வர இருக்கிறதோ. பல்லினால் தேங்காய் உரித்து உலக சாதனை படைக்க விரும்பும் 64 வயது நபர். பனாமா நாட்டை சேர்ந்த 64 வயதான நபர் ஒருவர் வேகமாய் தேங்காய் உரித்து உலக சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்க முயற்சித்து வருகின்றார். பனாமாவின் தலைநகரில் வசிக்கும் 64 வயதான ஆண்ட்ரிஸ் என்ற நபரே இவ்வாறு உலக சாதனை படைக்க முயற்சித்து வருகிறார். இது குறித்து ஆண்ட்ரிஸ் கூறுகையில், நீங்கள் நினைப்பது போன்று பல்லினால் தேங்காய் உரிப்பது சாதாரண விடயமல்ல. அதற்கு உறுதியான தாடையும் பல்லும் வேண்டும். மேலும் கடவுளின் உதவியும் வேண்டும். தற்போது தன்னால் 500 தேங்காய்களை 6 மணித்தியாலங்களில் முழுமையாக உரிக்க முடியும். இது சாதனை படைக்க போதுமானது. எனவே ஒரு நாள் சாதனை படைத்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெறுவேன் என நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். இச்சாதனையை நிலைநாட்டுவதற்காக சுமார் 50 வருடங்களாக 100,000க்கும் மேற்பட்ட தேங்காய்களை உரித்து பயிற்சி எடுத்துள்ளாராம் ஆண்ட்ரிஸ். பயிற்சிக்காக இவர் தேங்காய் உரிப்பதை பலரும் கூடி வேடிக்கை பார்த்து புகைப்படமும் எடுத்து வருகின்றனர். அவர்கள் ஆண்ட்ரிஸ் முயற்சி பற்றி கூறுகையில், வேலைகள் இன்றி வீட்டில் இருக்க ஆசைப்படும் இந்த வயதில் இவரின் முயற்சியை பாராட்டாமல் இருக்க முடியவில்லை என தெரிவிக்கின்றனர். அட, இவர் வாயில் பல்லு இருக்கிறதா, வேறு ஏதாச்சும் இருக்கிறதா? தேங்காய் உரிக்கிற அழகை பார்த்தால் சந்தேகமாக இருக்கிறதே. என்றாலும் இந்த வயதில் கூட முயற்சியோடு தேங்காய் உரிக்கும் இவருக்கு பாராட்டுக்களை அள்ளி வீசிக்கொள்வோம்.
13,500 அடி உயரத்திலிருந்து பாய்ந்த 79 வயது பாட்டி. அமெரிக்காவை சேர்ந்த 79 வயதான பாட்டி ஒருவர் 13,500 அடி உயரத்தில் வைத்து ஏர்பிளேனிலிருந்து பாராசூட் மூலம் தரையில் குதித்துள்ளார். கேரோலின் மெய்சல்பர்க் என்ற 79 வயதான பெண்மணியே இவ்வாறு கடந்த ஏப்ரல் மாதம் 24ஆம் திகதி கார்டினர் என்னுமிடத்திலிருந்து குதித்துள்ளார். பல வகையான நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ள இந்த பாட்டி அவரது 3 பிசியோதெரபி வைத்தியர்களின் ஆலோசனைகளையும் மீறியே இவ்வபாயகரமான செயலை செய்துள்ளார். கேரோலின் 2 தடவைகள் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர். மேலும் நீரிழிவு, ஒஸ்டியோபோரோசிஸ் மற்றும் வாதம் உள்ளிட்ட நோய்களினால் பாதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தனது 79வது வயதில் துணிச்சலாக 13,500 அடி உயரத்திலிருந்து குதித்துள்ளார். இதன்போது இவருடன் 60 வயதான பயிற்சியாளர் ஒருவரும் குதித்துள்ளார். இவர் அமெரிக்க இராணுவத்தில் 6 வருடங்கள் பணிபுரிந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து கேரோலின் கூறுகையில், குதிக்கும் போது எனது நெஞ்சு பகுதியில் மட்டும் சற்று வலி ஏற்பட்டது. மீண்டும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் எனது 80வது பிறந்த தினத்தில் 10 நண்பர்களுடன் இணைந்து குதிக்க திட்டமிட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். இந்த வயசுல இந்த பாட்டுக்கு என்ன ஒரு கொலை வெறி என்றாலும் வாழ்த்துக்கள். தனது மனைவிக்காக தாஜ்மஹால் கட்டிய நவீன ஷாஜஹான். இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற தபாலக அதிபர் தனது மனைவிக்காக தாஜ்மஹாலை போன்ற ஒரு சிறிய தாஜ்மஹாலை கட்டியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தின் புலான் ஷஹர் என்ற இடத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற தபாலக அதிபரான 77 வயதான ஃபைசுல் ஹசன் காதிரி என்பவரே இந்த சிறிய தாஜ்மஹாலை கட்டியுள்ளார். இவரின் மனைவி தஜ்முலா பேகம் கடந்த 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மரணமடைந்துள்ளார். இதனை அடுத்து ஹசன் அவரது மனைவியின் ஞாபகார்த்தமாக அவர் அடக்கம் செய்யப்பட்ட நிலத்திலேயே இந்த தாஜ்மஹாலை கட்டியுள்ளார். ஹசனின் வீட்டிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவில் 5,000 சதுர அடி நிலப்பரப்பிலேயே இந்த தாஜ்மஹாலை அமைத்துள்ளார். இதற்காக 20 லட்சம் இந்திய ரூபாவினை செலவு செய்துள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பில் ஹசன் கூறுகையில், ஷாஜஹானின் தாஜ்மஹாலை பார்த்தபோது அவர் காதலுக்காக இப்படி ஒன்றை கட்டி சாதாரண மனிதர்களை அவமதித்து விட்டார் என்று நினைத்தேன். ஆனால் எனது மனைவியின் மறைவிற்கு பிறகுதான் தாஜ்மஹால் பணம் சம்பந்தப்பட்டது அல்ல, காதலின் ஆழம் சம்பந்தப்பட்டது என்பதை புரிந்து கொண்டேன். எங்களுக்கு குழந்தை இல்லாததால் இருந்த பணத்தை வைத்து எங்களுக்கு சொந்தமான இடத்தில் இந்த குட்டி தாஜ்மஹால் கட்டினேன். என் வீட்டிலிருந்து பார்த்தால் நான் கட்டிய தாஜ்மஹால் தெரியும் என தெரிவித்துள்ளார். ஆகா, குழந்தை இல்லாதவர்கள் பணத்தை சேர்த்து மனைவிமாருக்கு தாஜ்மஹால் கட்ட வேண்டும் என்று இவர் சொல்லாமல் சொல்கிறாரோ? இருந்தாலும் உலகத்தில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள் நடக்க இந்த கட்டிடம் இவருக்கு அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்துமா? அன்பின் ஆழத்தை வெளிப்படுத்த என்ன எல்லாமோ செய்யலாம். ஆனால் இவர் ஷாஜஹான் ரேஞ்சில் யோசித்திருக்கிறார். 106 வயதில் முதல் தடவையாக திருமணம் செய்த பெண். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பெண் ஒருவர் 106வது வயதில் திருமணம் செய்து கொண்டுள்ளார். மர்ஜரி ஹெமோட் எனும் இப்பெண்ணை 73 வயதான கெவின் என்பவர் திருமணம் செய்துள்ளார். இவர்கள் இருவரும் மெல்போர்ன் நகரில் உள்ள முதியோர் இல்லம் ஒன்றில் வசிக்கின்றனர். 3 வருடங்களுக்கு முன்னர் இவர்கள் முதல் தடவையாக சந்தித்தனராம். 106 வயதான மோஜரிக்கு இதுவே முதலாவது திருமணமாகும். நாம் இருவரும் ஒருவருக்காக ஒருவர் அன்பினால் உருகுகிறோம். பழைய நண்பர்களைப் போல் நாம் பழகினோம். வயது வித்தியாசம் ஒரு பொருட்டாக இருக்கவில்லை என்கிறார் மர்ஜரி. மர்ஜரி மிக இனிமையாக பழகுபவர், உற்சாகமானவர் என்கிறார் அவரின் கணவரான கெவின். மர்ஜரி முன்னர் நூலக ஊழியராக பணியாற்றியவர். அவர் தனது 96வது வயதில் முதல் தடவையாக வெளிநாட்டு பயணமாக ஐரோப்பாவுக்கு சென்றமை குறிப்பிடத்தக்கது. திருமணங்கள் ஸ்வர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பது இதுதானா? ஆனாலும் இவர்களுக்கு லேட்டாகத்தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பது மெலிதான கவலையாக இருந்தாலும்
இன்னும் 100% அடிக்க வாழ்த்துவோமே. இந்த வாழ்த்துக்களை இவர்கள் பக்கமாக இணைத்தபடியே விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளுடன் சந்திப்போம்.